ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் முகமூடி கொள்ளையர்கள் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் வீதியில் சுற்றி வரும் CCTV காட்சிகள் வெளியாகி இருப்பது பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முகமூடி அணிந்த மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு RS மங்கலம் அருகேயுள்ள கீழக்கோட்டை பகுதியில் அர்ஜுனன் என்பவரது வீட்டிற்குள் மர்ம நபர்கள் புகுந்துள்ளனர். வீட்டுக்குள் இருந்த 160 பவுன் தங்க நகைகள் மற்றும் பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் கடந்த போதும் குற்றவாளிகளை பிடிப்பதில் போலீசார் திணறி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. எப்போது யார் வந்து எதை திருடுவார்கள் என்பது புரியாமல் அப்பகுதி மக்கள் அலறிப்போய் இருக்கும் சூழலில் மற்றொரு பீதியை கிளப்பும் சம்பவம் அங்கு அரங்கேறியிருக்கிறது. வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்பு பகுதியில் 5 முகமூடி கொள்ளையர்கள் கைகளில் கூர்மையான ஆயுதங்களுடன் தெருக்களில் உலா வந்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பீதியை கிளப்பி இருக்கிறது. அந்த கொள்ளையர்கள் மறைந்திருந்து நோட்டமிடுவது, வீடுகளின் கதவுகளை உடைக்க முயற்சிப்பது போன்ற காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை பார்த்ததும் முகத்தை காட்டாமல் தலையை குனிந்தபடி செல்லும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளன. இந்த கொள்ளை கும்பலின் பீதியூட்டும் வீதியுலா அரசு அலுவலகமான வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலேயே நிகழ்ந்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கையில் கூர்மையான ஆயுதங்களுடன் கொள்ளையர்கள் சுற்றித் திரிவதால் இரவு நேரங்களில் மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். கொள்ளையர்களின் இத்தகைய துணிகரச் செயல்கள் காவல்துறையின் ரோந்து பணியையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. உடனடியாக மாவட்ட காவல்துறை தலையிட்டு இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும், CCTV காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.